அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2026 இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி சுருக்கமாக சிறு விளக்கமாக சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் முக்கிய விஷயங்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய, அதாவது எடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் மன அழுத்தம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. மன அமைதிக்காக இறை அருளையும் தானத்தையும் நீங்கள் செய்யணும். நல்ல எண்ணங்களும் பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய விதம், உங்களுக்கு சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியை தரும். வேலை செய்யும் இடத்தில் இதுவரை நீங்கள் முயற்சித்து தாமதமாகி கொண்டிருந்த காரியங்கள் இப்போது படிப்படியாக பலன் தர ஆரம்பிக்கும். வெளிநாடு தொடர்புகள், புது வணிக தொடர்புகள் ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. மனதில் நீண்ட நாளாக இருந்த ஒரு ஆசை நிறைவேறும். ஆரோக்கியம் சற்று சரியாக இருக்காது. அதாவது உடல் சோர்வு, தூக்கன்மை, உடல் வாதிகள், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் சனி பகவானை வணங்குவது மிகவும் திருப்தி தரும். அதேபோல் மே ஆகஸ்ட் 2026 முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் செல்கிறார். இருந்தாலும் அவருடைய பார்வையானது உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கும். வியாபாரம், கல்வி, அரசியல் போன்ற துறைகளில் நிலையான உயர்வு பெறுவீர்கள். திருமண முயற்சிகள், குடும்ப விரிவாக்கம், குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சியானது சீராக தான் இருக்கும். ஆனால் செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் புதுமுக அறிமுகங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. புது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதலீடு கிடைத்து புதிய நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். அதே போல சுய நம்பிக்கையும் சுயமாக செய்யும் சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குலதெய்வத்தை வணங்குங்க. அனைத்து உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க.